ஹாய் ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா அழகப்பா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி நம்ம கிண்டியில் லொக்கேட் ஆகிருக்கக்கூடிய இந்த காலேஜினுடைய லாஸ்ட் இயர் க்ளோசிங் கட் ஆஃப் என்ன 2024 க்ளோசிங் கட் ஆஃப் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நம்ம கொடுக்கக்கூடிய காலேஜ் ரிலேட்டட் அப்டேட்ஸ், டிஎன்ஏ ரிலேட்டட் அப்டேட்ஸை நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த காலேஜோடைய உங்களுடைய ரேங்க் அண்டு கட் ஆஃபை பேஸ் பண்ணி உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு சாய்ஸ் லிஸ்ட் தேவை அப்படிங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு டிஎன்ஏ ரிலேட்டடாக எந்த ஒரு அப்டேட்ஸ் நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கூகுள் ஃபார்மில் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸில் ஏசிடி கேம்பஸ் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்டான முக்கியமான காலேஜாக இருந்துகிட்டு இருக்கு. இந்த காலேஜை நம்ம கவுன்சிலிங் எடுக்கணும் அப்படின்னா அதனுடைய இம்பார்ட்டன்ட் கவுன்சிலிங் கோடு தான். இந்த காலேஜினுடைய டிஎன்ஏ கோடு அப்படின்னு பார்த்தோம்னா 2, அதாவது 02 அப்படிங்கிறது இந்த காலேஜினுடைய கவுன்சிலிங் கூட இருந்துட்டு இருக்கு. அண்ணா யூனிவர்சிட்டியான முதன்மையான கல்லூரிகளில் இதுவும் ஒரு முக்கியமான கல்லூரி. ஓகேங்களா? ஸோ இங்கே என்னென்ன கோர்சஸ் எல்லாம் இருக்கு, என்னென்ன கோர்சஸ் எல்லாம் செல்ஃப் சப்போர்ட்டிங்ல இருக்கு, எதெல்லாம் நமக்கு எய்டெட்ல இருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். கம்யூனிட்டி வைஸ், உங்களுடைய கேட்டகரி வைஸ், டிபார்ட்மெண்ட் வைஸ் என்ன கட் ஆஃப் 2024 க்ளோஸ் ஆச்சு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். தொடர்ந்து நம்மளுடைய சேனலை பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக பாருங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்க அப்படின்னா இந்தந்த கட் ஆஃப் தேவைப்படுது அப்படிங்கிற டீட்டெயில்ஸை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தொடர்ந்து நம்ம என்னென்ன கோர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்கக்கூடியது ஏபி. சரிங்களா? அது பார்த்தீங்க அப்படின்னா அப்பேரல் டெக்னாலஜி. இதில் பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃப் சப்போர்ட்டிங் தான். ஓகேங்களா? இதுக்கான ஓப்பன் கேட்டகரி கட் ஆஃப் 171.5, பிசி 164, பிசிஎம் 158.5, எம்பிசி 157.5, எஸ்சிஏ 152.5, எஸ்சிஏ டேஸ் அதாவது எந்த ஒரு சீட்டும் கிடையாது. எஸ்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 152.5. ஓகேங்களா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கெமிக்கல் இன்ஜினியரிங். இந்த காலேஜில் நம்ம இன்னொரு முக்கியமான விஷயத்தை நம்ம கவனிக்க முடியும். இந்த காலேஜில் பார்த்தீங்க அப்படின்னா மற்ற காலேஜஸில் இருக்கிற மாதிரி கம்ப்யூட்டர் பிரான்ச்சஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்காது. சரிங்களா? இங்கே இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவும் டிஃப்ரெண்டான ரேரான கோர்சஸ் தான் இங்கே இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் கம்ப்யூட்டர் பிரான்ச் எடுக்கலாம், ஐடி பிரான்ச் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாம் இங்கே கிடையாது. ரொம்பவும் ரேரான கோர்ஸு, ஒர்த்தாக இருக்கக்கூடிய கோர்சஸ் இங்கே இருக்கும். சரிங்களா? ஸோ இதுக்கு இந்த காலேஜுக்குன்னு தனி ஸ்டூடெண்ட்ஸ் கூட்டம் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட்டான ஒரு கோர்சஸ் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தாராளமாக நீங்கள் இந்த காலேஜை சூஸ் பண்ணலாம். நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு காலேஜாக இருந்துட்டு இருக்கு. முக்கியமாக இது நம்மளுடைய அண்ணா யூனிவர்சிட்டியோடைய செகண்ட் கேம்பஸாக இருந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? ஓகே, அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய கோர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னோம்னா கெமிக்கல் இன்ஜினியரிங். இதுக்கான ஓப்பன் கேட்டகரி 192.5, பிசி 190.5, பிசிஎம் 190, எம்பிசி 189.5, எஸ்சி 181.5, எஸ்சிஏ 180.5, எஸ்டி 159. ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னோம்னா கெமிக்கல் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட்டிங் சிஎல். ஓகேங்களா? இதனுடைய ஓப்பன் கேட்டகரி இங்கே அதாவது பார்த்தீங்க அப்படின்னா எய்டடும் இருக்குது, செல்ஃப் சப்போர்ட்டிங் இருக்குது. ஓகேங்களா? இதுக்கான ஓப்பன் கேட்டகரி பார்த்தீங்க அப்படின்னா 190, பிசி 187, பிசிஎம் 189.5, எம்பிசி 186, எஸ்சி 177, எஸ்சிஏ 164.5, எஸ்டி 148.5. ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னோம்னா செராமிக் டெக்னாலஜி. ஓகேங்களா? இதனுடைய கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் கேட்டகரிக்கு 175, பிசி 166.5, பிசிஎம் 155.5, எம்பிசி 168, எஸ்சி 149.5, எஸ்சிஏ 130.5, எஸ்டி 175.5. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா எஃப்எஸ் ஃபுட் டெக்னாலஜி செல்ஃப் சப்போர்ட்டிங். ஓகேங்களா? நம்ம எஸ்எஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறது எல்லாமே செல்ஃப் சப்போர்ட்டிங். ஓகேங்களா? இதுக்கான ஓப்பன் கேட்டகரி பார்த்தீங்க அப்படின்னா 184.5, 54. அடுத்தது பிசி பார்த்தீங்கன்னா 180, பிசிஎம் 182, எம்பிசி 180, எஸ்சி பார்த்தோம்னா 171.5, எஸ்சிஏக்கும் எந்த ஒரு சீட்டும் கிடையாது, எஸ்டிக்கும் எந்த ஒரு சீட்டும் கிடையாது. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஐபி இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி அப்படிங்கக்கூடிய கோர்ஸ். இதுக்கான ஓப்பன் கேட்டகரி 192, பிசி 188, பிசிஎம் 190.5, எம்பிசி 190, எஸ்சி 174, எஸ்சிஏ 164.67.5, எஸ்டிக்கு எந்த ஒரு இடஒதுக்கீடும் கிடையாது. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி. ஓகேங்களா? ஐஎஸ். ஓகேங்களா? இதுக்கான கட் ஆஃப் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னோம்னா
ஓப்பன் கேட்டகரிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 190.5, அடுத்து 187.5 பிசி, 189.5, 182, 179, 161.5 எஸ்சிஏ. எஸ்டிக்கு எந்த ஒரு அலாட்மெண்ட்ஸும் கிடையாது. ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா லெதர் டெக்னாலஜி, இதற்கான கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் கேட்டகரி 171, 162 பார்த்தீங்க அப்படின்னா பிசி, பிசிஎம் 156.5, எம்பிசி 158.5, 157.5 பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சி, 119.5 எஸ்சிஏ. எஸ்டிக்கு எந்த ஒரு அலாட்மெண்ட்ஸும் கிடையாது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிஎம், பிஎம் இதுக்கான பார்த்தீங்க அப்படின்னா பார்மாசூட்டிக்கல் டெக்னாலஜி, இதற்கான ஓப்பன் கேட்டகரி 185, பிசி 176, பிசிஎம் 179, எம்பிசி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 191, 164.5 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ்சி, 134 பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டி, எஸ்சிஏ. எஸ்டிக்கு எந்த ஒரு அலாட்மெண்ட்ஸும் கிடையாது. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிபி பெட்ரோலியம் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, இதுக்கான ஓப்பன் கேட்டகரி கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா 185.5. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பிசிஎம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 184, பிசி 184, பிசிஎம் 178.5. இங்கே அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா எம்பிசி 187, எஸ்சி 174.5, எஸ்சிஏ 162, எஸ்டி 164. ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தோம்னா ஃபைனலாக டெக்ஸ்டைலோடைய ஓப்பன் கேட்டகரி கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா 168, பிசி 164.5, பிசிஎம் 154.5, 160.5 பார்த்தீங்க அப்படின்னா எம்பிசி, எஸ்சி 164, எஸ்சிஏ 119, எஸ்டிக்கு எந்த ஒரு அலாட்மெண்ட்ஸும் கிடையாது. இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா 100% அட்மிஷன் ஆகக்கூடிய ஒரு கல்லூரி தான். ஓகேங்களா? போன வருஷம் 100% இடம் ஃபில்லாக இருக்கக்கூடிய ஒரு காலேஜஸில் இதுவும் ஒன்று. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு காலேஜஸோடைய கட் ஆஃப் என்ன, அங்கே என்ன ரேங்க் க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை தொடர்ந்து பாருங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் உங்களுடைய சாய்ஸ் லிஸ்ட்டை ரெடி பண்ணுறதுக்கு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து 2024 கட் ஆஃபை பேஸ் பண்ணி எடுத்திருக்கோம். ஓகேங்களா? லாஸ்ட் இயர் க்ளோசிங் கட் ஆஃப் பேஸ் பண்ணி நம்ம எடுத்திருக்கோம். ஸோ ரொம்பவே இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.